மேஜிக் ஷோஸ் எல்லாமே இங்கிலீஷ்ல தான் நீங்க பார்த்துருக்கீங்க. ஃபர்ஸ்ட் உங்களுக்காக தமிழ்ல இந்த யாகு இந்தியா மேஜிக் ஷோவை நடத்துது. ஓகே, இன்னைக்கு நம்ம பேசிக்ஸ்ல இருந்து போவோம். நம்ம சாம்பிள் ரிங் மேஜிக் ஷோவோட முதல் எபிசோட் காயின் மேஜிக். இதுல நம்மளுக்கு தேவையானது scissors, coin, magic stick, some needle, some markers, some scrapboard and some towels. ஓகே, இன்னைக்கு மேஜிக்ல நம்ம காயின் மேஜிக் பார்க்க போறோம். காயின் மேஜிக்னாலே முக்கியமான தேவைகள் காயின்ஸ் தான். ஓகே, இப்போ நம்ம ஒரு காயின் மேஜிக் பார்க்க போறோம். See, my hand is empty, no? It's empty. காலியா தானே இருக்கு. நல்லா பாருங்க, என் கையை நான் க்ளோஸ் பண்றேன். இப்போ நான் என் கையை ஸ்க்ராப் பண்றேன். ஓகே, மேஜிக் மேஜிக். காயின் will appear. என் கையில ஒரு காயின் அப்பியர் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ நான் இந்த காயின் எப்படி என் கையில வந்துச்சுன்றத சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும்னா, உங்களோட உள்ளங்கையில இந்த காசை வைக்கணும். உங்களோட தம் ஃபிங்கரோட மசில்ஸால கிரிப் பண்ணணும். உங்களோட விரலோட இதுவால நல்லா பிடிச்சிக்கணும். நீங்க இப்படி திருப்பிட்டீங்கன்னா அது பார்க்க நேச்சுரலா தெரியும். நீங்க இந்த 3 விரலால இப்படி மறைச்சு இப்படி காட்டணும். இந்த ஃபிங்கர் எம்டிஆர் இருக்குன்னுட்டு ஓப்பன் பண்ணி இப்படி ஸ்க்ராப் பண்ணி காட்டணும். அப்புறம் உங்க கையை நீங்க இப்படி மூடணும். நெக்ஸ்ட் இதை ஸ்க்ராப் பண்ண வரும்போது இந்த காயின் அதுக்குள்ள டிராப் பண்ணிட்டு கேட்கணும். இதை நீங்க ரொம்ப வேகமா பண்ணணும். கிட்ட வரும்போது ஸ்க்ராப் பண்ணி இது பண்ணணும். அப்புறம் உங்க மேஜிக் ஸ்டிக் எடுத்து மேஜிக் இது பண்ணிட்டு ஓப்பன் பண்ணீங்கன்னா அந்த காசு உங்க கையில வந்துடும். நம்ம இப்ப அடுத்த மேஜிக்கு போலாம். அடுத்த மேஜிக்ல உங்க 2 கார்ட்ஸ் தேவை. இந்த கார்ட்ஸ் நீங்க இந்த மாதிரி ரஃப் கார்ட்ஸ் யூஸ் பண்ணலாம். இல்ல நீங்க பிளேயிங் கார்ட்ஸ், த்ரோயிங் கார்ட்ஸ் அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணலாம். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா 2 கார்ட்ஸ் இருக்கு. நல்லா பண்ணுவாங்க. இந்த கார்ட்ல எதுவும் இல்லை. இந்த கார்ட்லயும் பார்த்துக்கோங்க, எதுவும் இல்லை. இப்போ நான் என் மேஜிக் ஸ்டிக்கால மேஜிக் அப்ளை பண்றேன். நல்லா பாருங்க, வெறும் கார்ட்ஸ்ல இருந்து ஒரு காயின் வெளியே வந்துடும். இப்போ என்ன மேஜிக் எப்படின்னு நான் சொல்றேன். நீங்க இந்த 2 கார்ட்ஸ் எப்படி வச்சுட்டு இதுக்கு பின்னாடி இந்த காயினை வச்சு உங்களோட 3 விரலால பிடிச்சிக்கணும். பிடிச்சிக்கிட்டு ஃபர்ஸ்ட் இந்த கார்டை எடுத்து ஆடியன்ஸ் கிட்ட காமிச்சிட்டு நீங்க இந்த கார்டை வைக்கும் பொழுது இந்த கையோட 3 விரல வச்சு அந்த காயினை பிடிச்சிக்கணும். எடுத்து இதையும் காமிச்சிட்டு வைக்கும் பொழுது அந்த காயின் நடுவுல வர மாதிரி வச்சு 2த்தையும் இது பண்ணிடணும். இப்ப நீங்க இது பண்ணும்போது அந்த காயின் கார்டுக்கு நடுவுல இருந்து வரும். இதுதான் இந்த கார்ட் மேஜிக்கோட சீக்ரெட். இப்ப நம்ம அடுத்த மேஜிக்கு போலாம். இந்த மேஜிக்கு உங்களுக்கு அதிக பிராக்டிஸ் தேவை, கூடிய ஒரு டவலும் தேவை. இங்க பாருங்க, காயின். இந்த காயினை நான் என் கையில இது பண்றேன். என் கையில வச்சுட்டு என் கையை முடிக்கிறேன். பாருங்க, நான் கத்திப்பால என் கையை இது பண்றேன். அப்புறம் எடுத்துட்டேன். காயின் மேல் டிஸ்அப்பியர். நல்லா பாருங்க, இது இந்த டவல்லையும் இல்லை. ஆனா அது எங்க இருக்குன்னா இது கேமரால இருக்கு. ஓகே, இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் இந்த மேஜிக் எப்படின்னு. இப்போ இந்த மேஜிக் எப்படின்னு நான் சொல்றேன். ஆடியன்ஸோட காமிச்சுக்கிட்டு நீங்க இந்த காயினை வச்சு க்ளோஸ் பண்ணிடணும். அப்புறம் இந்த டவலால
உங்க கையை இப்படி மூடணும். அப்ப கீழே இருக்க கையை நீங்க ஓபன் பண்ணிடணும். ஓபன் பண்ணும்போது ஆனா அது ஆடியன்ஸ்க்கு தெரியாது, ஏன்னா நீங்க கழுத்து போற மறைச்சிட்டு இருக்கீங்க. இப்ப நீங்க மேல இருக்க ஹேண்ட ஓபன் பண்ணீங்கன்னா அது அப்படியே வந்து கீழே இருக்க கையில விழுந்துரும். உடனே நீங்க இந்த கையை மூடிக்கணும். மூடிக்கிட்டு நீங்க இது எடுத்துட்டீங்கன்னா எல்லாரும் நினைச்சிட்டு இருப்பாங்க காயின் இந்த கையில இருக்குன்ட்டு. பட் அந்த காயின் இந்த கையில இல்ல. அப்ப நீங்க இந்த கர்ச்சீஃபையும் நல்லா ஸ்ப்ளிட் பண்ணி காட்டலாம். அப்புறமா நீங்க வந்து ஆடியன்ஸ்ல யாரோட காது கிட்ட போய் அவங்க காதுல இருந்து இந்த காயின் எடுக்கலாம். இதுதான் அந்த கர்ச்சீஃப் மேஜிக்கோட சீக்ரெட். யா திங்கிங். ஓகே, இப்போ நம்ம அடுத்த மேஜிக்கு போக போறோம். இந்த மேஜிக்ல நான் என்ன பண்றேன்னா, ஒரு காயின் நான் என்னோட கைக்கு நடுவில் அதை வைக்கிறேன். நல்லா பாருங்க, என் காயில இருக்க காயினை இந்த கையால வாங்கிக்கிறேன். அப்புறம் மேஜிக் ஸ்டிக் எடுக்கிறேன். Total one magic coin will disappear. நல்லா பார்த்துக்கோங்க, என்னோட 2 கையிலும் இருக்கு. இப்போ நான் மேஜிக் எப்படின்னு சொல்றேன். நீங்க உங்களோட 4 விரலால எப்படி பிடிச்சிக்கிட்டு ஆடியன்ஸ் கிட்ட இருந்தா அந்த காயினை மறைச்சிடணும் அந்த 4 ஃபிங்கர்ஸால. இப்போ நீங்க கிரிப் பண்றேன்னு சொல்லும் போது ஆனா நீங்க அதை பிடிக்க கூடாது. அதை அப்படியே இந்த கையிலேயே டிராப் பண்ணிட்டு நீங்க இந்த கையில எடுக்கிற மாதிரியே காட்டிடணும். அப்புறம் நீங்க உங்களோட மேஜிக் ஸ்டிக்கை இந்த மாதிரி பாக்கெட்ல வச்சிருக்கலாம், இல்ல உங்களுக்கு பின்னாடி இருக்க டேபிள் இல்ல டேபிள்ஸ்ல கூட வச்சிருக்கலாம். நீங்க மேஜிக் ஸ்டிக் இந்த மாதிரி பாக்கெட்ல வச்சிருந்தீங்கன்னா அதை எடுக்க போற மாதிரி போய் அந்த காயினை பாக்கெட்டுக்குள்ள வச்சு போட்டுட்டு மேஜிக் ஸ்டிக் எடுத்துட்டு வந்து மேஜிக் போட்டு ஓபன் பண்ணீங்கன்னா அந்த காயின் டிஸப்பியர் ஆயிடும். இதுதான் இந்த மேஜிக்கோட இது. ஓகே, இப்போ நம்ம இந்த ஷோவோட அல்டிமேட் மேஜிக், இந்த ஷோல மட்டும் 2 அல்டிமேட் மேஜிக் இருக்கு. நம்ம இந்த ஷோவோட ஃபர்ஸ்ட் அல்டிமேட் மேஜிக்கு வந்தோம். உங்களுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து காசு சம்பாதிக்கணும்னு ஆசையா இருக்கா? உங்களுக்கு உங்க பாக்கெட் மணியை விட அதிக காசு வேணுமா? உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து காசை எப்படி ஈஸியா வாங்குறது? ஓகே, இப்போ அந்த இதுக்கு போகலாம். யாராலும் நம்பவே முடியாத ஒரு இது. ஒரு வாழைப்பழத்தை அதோட தோலை உரிக்காமலே அது உள்ள கட்டா இருந்ததுன்னா அது ஒரு மிகப்பெரிய அதிசயம் தான். அந்த மாதிரி நான் கட் பண்ணி வச்சிருக்கேன்னா நம்ப முடியுமா? நான் அந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த வாழைப்பழத்தை பாருங்க, இதை எங்கேயாவது கட் பண்ண மாதிரி தெரியுதா? நல்லா பாருங்க, இது ஒரு நார்மலான வாழைப்பழம் தானே, தோல் எங்கேயும் உரிக்கல. ஆனா இதுல ஒரு சீக்ரெட் இருக்கு. இந்த வாழைப்பழம் உள்ளேயே 4 துண்டா கட்டா இருக்கு. How it is possible? எப்படி இது உண்மை நீங்க கேட்குறீங்களா? நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். நீங்க இந்த மேஜிக் உங்களுக்கு தேவை எதுவும் இல்லை, எந்த வித மேஜிக்கும் இல்லை, ஒரே ஒரு நீடில் தான். நீங்க என்ன பண்ணணும்னா இந்த நீடில ஸ்லோவா இன்செர்ட் பண்ணி அதோட அடுத்த முனையில லைட்டா வர மாதிரி பண்ணிட்டு திருப்பி உள்ள இழுத்துடணும். இப்போ நீங்க இந்த நீடில லெஃப்ட் சைட்ல அப்படியே அசைச்சிங்கன்னா லெஃப்ட் சைட்ல இருக்க வாழைப்பழம் கட் ஆயிடும். ரைட் சைட்ல அசைச்சிங்கன்னா ரைட்ல இருக்க வாழைப்பழம் கட் ஆயிடும். பட் இதை நீங்க அப்படியே பண்ணி விட்டீங்கன்னா ஒரு சின்ன அழுக்கு மாதிரி தான் அது தெரியும், வேற எங்கேயும் அது கட்டான மாதிரியே தெரியாது. இது எப்படி நான் உங்களுக்கு கிளியரா காட்டணும்னா அதையும் நான் செஞ்சு காட்டுறேன். நீங்க நீடில வந்து இந்த வழியா இன்சர்ட் பண்றீங்க. இன்சர்ட் பண்ணி இந்த நீடில் உள்ள போனோடனே அதை ஸ்லோவா இந்த பக்கம் சாச்சா இந்த பக்கத்தில் உள்ளது கட் ஆயிடும். நீங்க அப்படியே இந்த பக்கத்துக்கு சாச்சா இந்த பக்கத்துல இருக்கிறதும் கட் ஆயிடும். நீங்க இந்த மாதிரி பண்றதால பனானா உள்ளேயே கட் ஆயிடும். அதோட தோலை உரிக்காமலே நீங்க கட் பண்ணிடுவீங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து நீங்க நிறைய மேஜிக், நிறைய காஸ்ட்லோ நிறைய இதுவோ இது மூலியமா இது பண்ணலாம். இந்த ஷோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இதுதான் இந்த ஷோவோட லாஸ்ட் மேஜிக். இது ஒரு அல்டிமேட் மேஜிக்.
நல்லா பாருங்க, இது ஒரு எம்டி பேக். இந்த பேக்குள்ள எதுவும் இல்லை. நல்லா பாருங்க, இந்த பேக்குள்ள எதுவும் இல்லை. எதுவும் இல்லை இதுக்குள்ள. நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த இது வச்சு என் கையில தான் இருக்குது. நான் இந்த பேக்குள்ள விடுறேன் என் கையை. ஓகே, நான் இப்போ மேட்சில் போட போறேன். யாருக்கு மாஸ்டர்? அந்த மாஸ்டர் டிஸ்அப்பியர் ஆயிடுச்சு. எப்படி நீங்க கேட்டீங்களா? நான் திருப்பி அந்த மாஸ்டரை ரிட்டர்ன் எடுக்க போறேன். மாஸ்டர் ரிட்டர்ன் டு மை ஹேண்ட். எப்படி நான் சொல்றேன், இதுக்கு நீங்க மெஜிஷியன் போடுற போட்டோ இல்ல இந்த மாதிரி ஒரு போட்டோ போட்டுருக்கணும். நீங்க மாஸ்டர் இப்படி வச்சுக்கிட்டு பேக்குள்ள கையை விட்ட பிறகு உங்க கை மறைஞ்சிருக்கும். அப்ப அந்த மாஸ்டரை லைட்டா அப்படியே நீங்க இந்த பக்கமா இந்த கோப்புக்குள்ள தள்ளி விட்டீங்கன்னா அந்த மாஸ்டர் அங்கேதான் இருக்கும். நீங்க கையெல்லாம் காமிச்சிட்டு பேக்ல எதுவும் இல்லைன்றதையும் காமிச்சிட்டு திருப்பி அந்த பேக்குள்ள கையை விடும்போது லெஃப்ட் ஹேண்டால லைட்டா புஷ் பண்ணாலே போதும், அந்த மார்க்கர் அந்த பேக்குள்ளேயே வந்து விழுந்துடும். இதுதான் இந்த அல்டிமேட் மேஜிக்கோட சீக்ரெட். நான் உங்களை இந்த தமிழ் ஷோவோட அடுத்த எபிசோட்ல சந்திக்கிறேன். This is T. Saranan from Yahoo India. This is Tamil Ring Magic Show. Thank you for watching this. Thank you for watching this Tamil Ring Magic Show. This is Saranan, T. Saranan, and this is cameraman Arun.